தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். துப்புரவு பணியாளருடைய போராட்டத்தில் எங்குமே அண்ணன் திருமாவர்கள் பங்கு பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது போன்ற சூழலில் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக நான் செந்தமிழ் சீமான் அவர்கள் களத்தில் நின்று அந்த மக்களுக்கான குரலாக கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு பக்கம் கவனிக்க முடிந்தது. அதே போல ஷாலினி மரியா லாரன்ஸ் போன்ற தன்னார்வலர்களுமே பார்த்துட்டு அப்படின்னா அந்த தலித் சமூக மக்களுக்கான ஒரு மேம்பாட்டுக்காக துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததால் நான் சீமான் அவர்கள் அவரையுமே மேடை ஏற்றி பேச வைத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்படி தன்னெழுச்சியாக தானாகவே நாம் தமிழ் பக்கம் திரண்டு கொண்டிருந்த இந்த போன்ற நபர்களை கண்டு ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம வெளிப்படையாக ஒரு காமிச்சிட்டாருங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தற்போதைய சூழல் மாறி இருக்கிறது. அவருடைய பிறந்த நாளான இன்று அண்ணன் சீமான் அவர்களுமே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களுமே தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி மேடை ஏறி திட்ட தோணுது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுவும் அவர் பேசவில்லை, 4-5 யூடியூபர்களை ஒன்றாக உட்கார வைத்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசுகின்ற ஒரு மாதிரியான காணொலி அப்படிங்கிறது இன்றைய தினம் வெளியாகுது. இது எங்க நடக்குது அப்படின்னா ஐயா திருமாவளவனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி இன்றைய தினம் எடுக்கப்பட்டது. இதற்கு குறித்து கூட நம்ம இதற்கு முன்பு ஒரு காணொலியில் பேசியிருக்கோம். எழுச்சி நாளாக தமிழருடைய எழுச்சி நாளாக இன்றைய தினத்தை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறத. ஸோ இதை குறித்து ஒரு விரிவான ஒரு காணொலி நம்ம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 4-5 யூடியூபர்கள் உட்கார வைத்து இவர்கள் குறித்தும் அந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். இதுல அந்த மதன் கோரி அப்படிங்கிற நபர் மட்டும் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அன்றைய தினம் நம்ம பேசியிருப்போம், அந்த பத்திரிகையில் இருந்தது பெயர், ஆனால் இன்றைய தினம் அவருக்கு வரல. இந்த நிகழ்வுல 4-5 நபர்களை உட்கார வைத்து கிட்டத்தட்ட 10-15 நிமிடத்திற்கு மேலான சீமான் அவர்கள் மட்டுமே கிண்டல் செய்து நக்கல் செய்து பேசிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவ்வளவு கீர்த்தனமான ஒரு செயல்பாடு ஈடுபட்டு இருக்க அந்த நபர்களை பார்த்து கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காரு அருகாமையில் உட்கார்ந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு அரசியல் கொண்டுட்டு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நான் சீமானவர்கள் ஏன் வருடம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு எழும்புது. ஸோ இது ஒருபடி மேலே போயிட்டு எங்க போய் நின்னுது அப்படின்னா துப்புரவு பணியாளர்களுடைய இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நான் முன்னெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கிறது நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு காரணம், ஒரு முட்டு மாதிரி ஒன்று கொடுத்திருக்காரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரியான துப்புரவு பணியாளர் போராட்டத்தை நிரந்தரம் பண்ணீங்க அப்படின்னா அது குலத்தொழிலாக மாறும், அதனால இந்த மாதிரியான துப்புரவு பணியாளர் போராட்டத்தை நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வேலையை நீங்க உறுதி செய்துட்டீங்க அப்படின்னா இவர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வளர்த்தெடுப்பதற்கு இது மிகப்பெரிய உதவியாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் வெவ்வேறு அரசாங்க வேலைக்கு செல்வதற்கும் நல்ல நல்ல வேலைக்கு செல்வதற்கும் இது ஒரு ஊன்று சக்தியாக அமையும். அப்படிப்பட்ட வேலையை நீங்க பறிச்சு எடுத்துக்கிட்டு இது துப்புரவு பணியாளர் பதவி அப்படிங்கிறது குலத்தொழிலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி பேசுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது அனைத்துமே இவர் தெரியாமலாம் பேசல. முழுக்க துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பண்ணி கேட்கிறார்கள், இதை நாம எப்படி மறுத்து பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ரொம்ப சப்ப கட்டுவதற்காக இது போன்ற ஒரு முட்டு அப்படிங்கிறது ஆளும் அரசுக்கு கொடுப்பதற்காக இது மாதிரி பேசியிருக்கிறாரு. ஒருபடி மேல போயிட்டு திமுக அறிவித்து இருக்கின்ற சில சலுகைகள் குறித்து பேசியிருக்கிறார். அதாவது இதுல ஆகச்சிறந்த சலுகைகளாக இருக்குது அப்படின்னு துப்புரவு பணியாளருடைய நிரந்தர பணி அப்படிங்கிறவர்கள் கூடாதுன்னு சொல்லிட்டு அதே துப்புரவு பணியாளருடைய சில சலுகைகள் குறித்து பேசுவதற்கு எப்படி மனம் வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஸோ எங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க உறுதி செய்துட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்க உறுதி செய்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையானதை நாங்களே பூர்த்தி பண்ணி கொள்வோம் அப்படிங்கிறது சுய உரிமையா தன்மானமா இல்ல இவர்கள் சொல்கின்ற போல நீங்க எப்பொழுது வேலைக்கு கூட்டாலும் நாங்க வருவோம், நீங்க எப்பொழுது வேலையை விட்டு நிறுத்தினாலும் நின்று விடுவோம் அப்படி சொல்கின்ற வேலைக்கு போயிட்டு அவர்கள் கொடுக்கின்ற சலுகைகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற காலை உணவுக்காக நாம போய் நிற்பது அப்படிங்கிறது சுயமரியாதையா அப்படின்னு சில கேள்விகள் நமக்கு எழுப்ப தோணுது உறவுகளே. ஸோ இந்த அளவுக்கு திமுக கொடுக்க போகின்ற சீட்டுக்காக முட்டு கொடுப்பதும் இது போன்ற நான் சீமானவர்களை இழிவுபடுத்துவதுமாக இருக்கின்ற திருமாவளவன் அவர்களை நாம வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளே. இனி வரும் காலங்களில் அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காரு, இனி நம்ம அண்ணன் தம்பியை பார்க்க கூடாது, அரசியல் விட்டால் நாம இனி விளாச வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதையும் உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்களே. இது குறித்து உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.